ஏனாமில் பல கோடி மதிப்புள்ள அரசு இடத்தை அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் கனக்கல்பீட்டா பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடம் உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. புதுச்சேரி அரசு பிப்டிக் மூலம் நிதி உதவி பெற்று செயல்பட்டு வந்த தொழிற்சாலை போதிய வருமானம் இல்லாததால் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தரவேண்டிய பணத்திற்காக அந்த இடத்தை பிப்டிக் நிர்வாகம் அந்த இடத்தை கைப்பற்றியது. இதற்கு அப்போது அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஏனாமில் வீடு இல்லாதவர்களுக்கு அப்பகுதியில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதை தொடர்ந்து அந்த இடத்தை பிப்டிக் நிறுவனம் அரசிடமே ஒப்படைத்தது. ஆட்சி மாற்றம் மற்றும் பல்வேறு காரணமாக அந்த இடம் இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு ஒதுக்கப்படாத நிலையில் ஏனாமில் அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் சதன்லாலா ரமேஷ் என்பவர் சட்டவிரோதமாக ஜேபிசி மூலம் அந்த இடத்தை இன்று சுத்தம் செய்ததுடன் அந்த நிலத்தை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊழியர்கள் சென்றனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். அதன் பேரில் துணை ஆட்சியர் மற்றும் தாசில்தாரை நேரில் சந்தித்து மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததுடன் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்களையும் கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர்.